ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நான் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செய்யும் போது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஒன்றா போடும்போது நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு நான் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 பல் பூண்டு போதும். இதே நான் குட்டி பூண்டாக இருக்க போய் தான் நான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். அதே இது முந்திரி ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பன்னீர் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கோங்க. நான் இப்போ 400 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 400 கிராம் பன்னீருக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு இது பட்டர் கொஞ்சம் போல் போட்டிருக்கிறேன். அது உருகட்டும். பட்டர் சூடான உடனே எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. நம்ம இது பண்ணதெல்லாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ வெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 4 வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சூடாகட்டும். வெண்ணெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி இருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்டெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதாவது ஒரு கலர் கொடுக்கும். அதனால் அதில் காரம் கம்மியாக இருக்கும். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை அப்புறம் போட்டுருக்க மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கடையில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதுவே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். பன்னீரை இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற பன்னீரை இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ பன்னீர் குக் ஆகிற அளவுக்கு மட்டும் வச்சா போதும் அடுப்பில். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் பட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்தால் கூட கஸ்தூரி மேத்தி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இப்போ இல்லை. அதனால் அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி க்ரீம் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். பன்னீர் வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை எதுக்குன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட புளிப்பு ஃப்ளேவர் புளிப்பு சுவையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதில் கடைசியாக கொஞ்சம் போல் பட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோம். நீங்கள் க்ரீம் இருந்தால் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை சேர்க்க வேணாம். நான் க்ரீம் இல்லை அப்படின்றதுனால தான் பட்டர் சேர்க்குறேன். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்கும். சுட சுட நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.